வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட. எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு போயிட்டுனா வெண்ணிலாவை வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம காவேரியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்கார் விஜய். பக்கம் விஜய் இந்த விஷயத்த சொன்னதும் காவேரியும் பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. அதை அப்படியே பாப்பா கிட்ட பேசுகிறாங்க. பாப்பா, நம்ம அப்பா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு, கொஞ்சம் நாளில் நம்ம அங்கே போயிடுவோம். அப்போ உன்னை பற்றின விஷயத்த நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷத்தோட பேசிகிட்டு இருக்க தருணத்தில் திடீர்னு பசுபதி அந்த இடத்துக்கு வராரு. பற்றி எப்போதும் போல் காவேரி சீண்டி பார்க்குற மாதிரி சில வார்த்தைகள் வந்து பேசுகிறாரு. என்னம்மா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படி இப்படின்ற மாதிரி. எப்படியும் விஜய் தம்பி அந்த வீட்டில் இருக்க அந்த வெண்ணிலாவோட தான் சேர்ந்து வாழ போகிறாரு. இதோட உன் வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப வெறுப்பேற்றுற மாதிரி காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எப்படி வேணாலும் பேசிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்க போகிறதே கிடையாது. சீக்கிரமே என் புருஷன் வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அப்புறமா என்ன அங்கே கூப்பிட போகிறாரு. 2 பேருமே சந்தோஷமாக வாழ தானே போகிறோம், அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க. என்ன காவேரி, என்ன இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கியம்மா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பசுபதியும் கிளம்புறாரு. இந்த பக்கம் மறுநாள் என்ன பண்ணுறாங்க, விஜய் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமாவோட வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் வெண்ணிலாவும் இருக்காங்க. வெண்ணிலாவை மாமாவை பார்த்ததும் வந்து பயங்கர அதிர்ச்சியோட வந்து ஷாக்கிங்காக பார்த்ததுக்கு அப்புறமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்னம்மா வெண்ணிலா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஆமாம் நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் தம்பி தாம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. விஜய் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, ஆமாம்மா இன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு தாம்மா கேள்விப்பட்டேன். இப்போதாம்மா எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு, தம்பி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சே இருக்காதுமா. வெண்ணிலாவுடைய அம்மா அப்பாவை நினச்சி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரிம்மா, அவங்க 2 பேரும் தான் போயிட்டாங்க, என் தங்கச்சி பொண்ணு நீயாவது இருக்கியம்மா, அதுவரை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இந்த தம்பி சொல்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு தாம்மா உன்னை தேடி நான் வந்திருக்கேன், வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட, இது வீட்டுக்கா, நான் வரமாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்ல, இல்லைம்மா நீனு இங்கே இருக்கிறது வந்து நியாயமாக படலைம்மா, நீ வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெண்ணிலாவோட மாமா கூப்பிட, இந்த பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகினிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, இவர் தான் வெண்ணிலாவுடைய மாமாவா? அப்போ விஜய் வந்து இவரை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தா போலையா? அப்போ இவர் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டா அப்போ இந்த காவேரி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாளே, அப்போ அவளோட ஆட்டம் வந்து பயங்கரமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படியாவது வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பாத மாதிரி வந்து தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் இல்லைம்மாம்மா, நான் விஜயை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்கிறேன். என்னம்மா நீனு, உனக்கு ஏம்மா எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ விஜய் தம்பிக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுமா, அதனால் நம்ம வீட்டுக்கு போகிறதாம்மா நியாயம். நீ இவ்வளோ நாள் இங்கேருந்து அவர் உன்னை பார்த்துக்கிட்டாருல்ல, அதுவே வேறு பெரிய விஷயமா. அவரோட மனைவி வேற உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணோட நல்ல மனசுக்காவது நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் மாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கர குழப்பத்தோட, ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னாலாம் இங்கேருந்து வர முடியாது, நான் விஜய் கூட தான் இருப்பேன், இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டியும், என்ன இதை மாதிரி படம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படி வெண்ணிலா, உங்கள் மாமா தானே வந்து கூப்பிடுறாங்க, இனிமேலும் நீ இங்கே இருக்கிறது சரி வராதுமா, தயவு செய்து சொல்கிறத கேளு, உங்கள் மாமா கூடவே போய் இருந்துக்கோ, தேவையான எல்லா செலவுகளையும் கண்டிப்பாக விஜய் பார்த்துப்பா போல், உனக்கு என்னென்ன தேவை ஏற்படுதோ கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டி பேசுகிறாங்க. அச்சோ, அதெல்லாம் தேவையில்லைங்க, என்னோட தங்கச்சி பொண்ணை நான் பார்த்துக்க போகிறேன், இதில் என்ன செலவு வேண்டியிருக்கு, அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிட, விஜய் ப்ளீஸ் விஜய் என்னை இங்கேருந்து அனுப்பாதீங்க, என்னால் உங்களை விட்டு வந்து வர முடியாது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கத்த, அதுக்கப்புறம் தாத்தா வந்து தடுக்க, தாத்தா இருங்க தாத்தா நான் பேசுகிறேன், வெண்ணிலா நீ புரிஞ்சுக்கோ வெண்ணிலா, தயவு செய்து உன் வாழ்க்கையை இனிமேல்ட்டு நீ பார்த்துக்கோ, உனக்காக தானே உங்கள் மாமாவை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்கள் மாமாவோட நீ போ வெண்ணிலா, உனக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளையும் நான் உனக்கு பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் பேச, என்ன விஜய் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னால் நீ இல்லாமல் வாழவே முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசந்தே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ராகினி, அப்படிதான் உன் முடிவில் நீ உறுதியாக இரு வெண்ணிலா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ சொல்லியும் யார் சொல்லியும் கேட்காத வெண்ணிலா பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் விஜயும் வந்து பயங்கரமாக வெண்ணிலாவை கத்திடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமாவோட கிளம்புறாங்க வெண்ணிலாவும். எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராகினி என்ன பண்ணுறாங்க, பசுபதிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க கிளம்புற நேரத்தில் அவங்கள போய் தடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் பசுபதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும்.
நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி வந்து பேசுகிறாங்க. நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்கிறாங்க. என்னடா உன் வாழ்க்கையில் இவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு பார்க்குறியம்மா, எப்படி ராகினி எனக்கு ஒரு பொண்ணு அதே மாதிரி தாம்மா நீயும். உன்னோட வாழ்க்கை இதை மாதிரி ஆறதில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைம்மா. உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னம்மா அப்படின்ற மாதிரி பசுபதி பேசுகிறாரு. என்னடா இது விஜய் இப்படி பேசியிருக்காரு, அப்புறம் எப்படி என்னோட வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதானே எல்லாம் எனக்கு தெரியும்மா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது ஒரு கல்யாணமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறத கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் கேட்க, ஆமாம்மா விஜய் காவேரி 2 பேருக்கும் நடந்தது ஒரு திருமணமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா விஜய் காவேரி உங்கள் 2 பேருக்கும் நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஆமாம்மா 2 பேரும் வந்து அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், 1 இயர்க்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படிங்களா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் கேட்க, ஆமாங்க நாங்கள் ஏன் பொய் சொல்ல போகிறோம், அதனால தான் இப்போ 2 பேரும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு பெருசாக அந்த காவேரி மேலெல்லாம் விருப்பம் இல்லைம்மா, எல்லாம் அந்த காவேரி பண்ணுற வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறத கேட்டு வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ விஜய்க்கு உண்மையாலுமே வந்து அவங்க பொண்டாட்டி மேலே விருப்பம் இல்லையா? அப்புறம் ஏன் வார்த்தைக்கு வார்த்தை என்னோட ஒய்ஃப்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, எல்லாம் அதை மாதிரி மாற்றி வச்சுருக்காமா. ஆனால் நீ மட்டும் கொஞ்சம் உறுதியாக இருந்து உன் பக்கத்துக்கு நீ கொண்டு வந்துட்டுனா கண்டிப்பாக அவனை மாற்றவே முடியாதுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, கண்டிப்பாக நடக்குமா, நான் சொல்கிறத நீ கேட்டாலே போதும், நான் சொல்கிற விஷயங்களை இனிமேல் பண்ணு, கண்டிப்பாக உனக்கும் விஜய்க்கும் வந்து கண்டிப்பாக திருமணம் வந்து ஆகும், 2 பேரும் ஒன்று சேருவீங்க, நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட ராகினியும், ஆமாம் வெண்ணிலா அப்பா சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வந்து அவர் வந்து வாங்கி தருவார். விஜய் எங்கே எனக்கு கிடைக்காம போயிடுவாரோ, விஜய் விட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்ற ஒரு கவலையோட ஒரு ஏக்கத்தோடு தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் திரும்பவும் எனக்கு கிடைக்க போகிறாருன்னு தான் தோணுது. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பேசுகிறாங்க. என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கும் நீ ஒரு பொண்ணு மாதிரி தான்மா, ராகினி மாதிரி. ராகினி எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தாம்மா உன்னையும் பார்க்குறேன். கண்டிப்பாக விஜயை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இனிமேல் நீ இங்கேயே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பசுபதியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வெண்ணிலா விட்டு விஜய் மேலே கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்க சொல்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.